வணக்கம் நண்பர்களே. நான் கதை சொல்லி சுகுமாரி. ஆழம் தெரியாமல் காலை விடுறதும் தப்பு, ஆராயாமல் நட்பு செய்கிறதும் தப்பு. நட்புனா ஏதோ திடீர்னு வந்துடுற ஒன்றும் இல்லை. இந்த காலத்தில் அப்படி திடீர்னு நட்பு வந்துடுறதை நாம் பார்க்கலாம். அது நட்பே இல்லை, நாடகம். தனியாக இருக்கிறப்ப ஒருத்தரை ஒருத்தர் திட்டிக்கிட்டே இருப்பான். நேரில் பார்த்துட்டா நெடுநாளாக தவிச்சிக்கிட்டு இருந்த மாதிரி ஓடி போய் கட்டி பிடிச்சிக்குவான். பிஸ்ராந்தையாரும் கோப்பெருஞ்சோழனும் மறுபடியும் பிறந்து வந்திருக்கோம்னு 2 பேரும் சொல்லுவாங்க. ஆனால் ஒருத்தன் காலை ஒருத்தன் இன்னொருத்தன் எப்படி வாரி விடுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். ஆராயாமல் நட்பு செய்கிறத விட கெடுதி எதுவுமே இல்லைன்னு வள்ளுவர் சொல்லியிருக்கார். அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது அனுபவித்து பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். ஒரு காட்டில் ஒரு ஓநாயும் நரியும் இருந்துச்சு. அதுங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஒன்றும் கிடைக்கல. ரொம்ப நாளாக பட்டினி. இப்படியே எத்தனை நாளைக்கு இருக்க முடியும்? ரெண்டும் கூடி ஒரு யோசனை பண்ணுச்சு. உழுதுண்டு வாழறதை விட தொழுதுண்டு வாழறது சுலபமாக இருக்கும் போல் தோணுச்சு. அந்த நேரத்தில் புலி ஒன்று அந்த பக்கமாக வந்தது. ஓநாயும் நரியும் உடனடியாக ஒரு முடிவுக்கு வந்துச்சு. அதாவது, அந்த புலியை மெதுவாக சிநேகம் பிடிச்சிக்கிட்டா என்ன, அது மாதிரி ஒரு பலசாலி நமக்கு நண்பனாக இருந்தால் எல்லாம் சுலபமாக நடக்குமே அப்படின்னு நினச்சி அது ரெண்டும் போய் அந்த புலிக்கிட்ட சொல்லிச்சு, நம்ம 3 பேருமா ஒரு தாய் மக்களாக இருப்போம், சகோதர பாசத்தோடு வாழுவோம், எந்த இறை கிடைச்சாலும் அதை 3 பேரும் பங்கு போட்டு சாப்பிடுவோம், என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. புலியும் ஓகேன்னு சொல்லிட்டது. அவ்வளோதான். திடீர்னு 3 ஒன்று கட்டி பிடிச்சி ஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. ஏதாவது இறை கிடைக்குமான்னு 3 தேடிக்கிட்டு போச்சு. ஒரு மான் குட்டி கண்ணில் பட்டுச்சு. 3 சேர்ந்து குபீர்னு அது மேலே பாஞ்சு அடித்து போட்டாங்க. இறை கிடச்சாச்சு. இனிமேல் பங்கு போடணும். ஓநாய்க்கு பசி தாங்கலை. வாயை கெட்டியாக மூடிக்கிட்டு உட்காந்துருக்கு. புலி அதை பார்த்து, ஏய் ஓநாயே, இந்த மானை நம்ம 3 பேருக்கும் பங்கு போட்டு கொடு அப்படின்னு சொல்லுது. சொன்னோடனே ஓநாய் என்ன பண்ணுச்சு, சரின்னு ஓநாய் ஒத்துக்கிட்டு அது சொல்லிச்சு, புலியாரே, நீங்கள் தான் எங்களுக்கு தலைவன், எஜமா. அதனால் இந்த மானோட தலை உங்களுக்கு, இந்த நரி வேகமாக ஓடக்கூடியது, அதனால் மானோட கால் இந்த நரிக்கு, மீதி இருக்கிற உடம்பு அதை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுச்சு. ஓனா இதை சொல்லி வாயை மூடலை. அதுக்குள்ளே புலி அது தலையில் ஓங்கி நங்குன்னு ஒரு அடி குடிச்சிச்சு. தாங்க முடியலை வலி. ஓனாய் ஊளையிட்டுக்கிட்டே கீழே உருண்டது. ஏற்கனவே பசி வேறு, என்ன செய்ய முடியும்? புலி அதுக்கப்புறம் நரி பக்கம் திரும்பி பார்த்து, நீ பங்கு போட்டு கொடு அப்படின்னு சொன்னது. நரி சரின்னு சொல்லிட்டு எழுந்துச்சு நின்னது. புலியாரே, இந்த மானோட தலை உங்களுக்கு தான் வேணும், உங்களுக்கு தான் சேரணும். ஏன்னா நீங்கள் தான் எங்கள் தலைவர்.